நிறைவாக கிடைக்கவும் இன்னும் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவத்தை காண்கின்ற ஒவ்வொருவரும் அந்த சிலுவத்தின் வழியாக இறை ஆசிரும் இறை பிரசனத்தையும் இறை வல்லமை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இந்த சிலுவமானது நம் அனைவருக்கும் இறை ஆசிரியருடைய அடையாளமாக திகழ்வதாக. என்று வாழும் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த சிலுவத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒளிவின் மீன் தீகழ மீதித்தார் குணங்கிரிய மீட்டார் புவி மாகீழ Angels we have heard on high, sweetly singing o'er the plains, and the mountains in reply, echoing their joyous strains. Shepherds, why this jubilee? Why your joyous strains prolong? What the gladsome tidings be, which inspire your heavenly song?
excelsis Deo Gloria in excelsis Deo. Okay. Come to Bethlehem and see him whose birth the angels sing. Come. Gloria in excelsis Deo. இறைவனின் பிறப்பினில் மகிழ்வோம், ஒன்று கூடிய குழந்தையை புகழ்வோம். அன்பு நீதி மண்ணில் மலர, அவர் கொண்ட அமைதி இங்கு நிலவ. வருக வருக இறை அரச திருக்கூட்டமே, எழுக எழுக. மண்ணுலகில் பாவம் நீக்க மனிதராய் பிறந்தாரே, அந்த விண்ணக தந்தை அன்பினிலே பொழிலினில் உதித்தாரே. மண்ணுலகில் பாவம் நீக்க மனிதராய் பிறந்தாரே, அந்த விண்ணக தந்தை அன்பினிலே பொழிலினில் உதித்தாரே. நம் பாலன் புகழ் பாட கூடிடுவோம், அவர் பொற்பாதம் வணங்கியே வாழ்த்திடுவோம். நம் பாலன் புகழ் பாட கூடிடுவோம், அவர் பொற்பாதம் வணங்கி வாழ்த்திடுவோம். அரச திருக்கூட்டமே, வருக வருக. வருக வருக இறை அரச திருக்கூட்டமே, எழுக எழுக. இறைவனின் பிறப்பினை மகிழ்வோம், ஒன்று கூடிய குழந்தையை புகழ்வோம். அன்பு நீதி மண்ணில் மலர, அவர் கொண்ட அமைதி இங்கு நிலவ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலி நங்கையினாகி புனித பிரியனாகி அன்னையின் வழியாக தொடர்ந்து நம்மை பாதுகாக்கும் பராமரிக்கும் எல்லாம் அல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக இன்று நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இயேசுனுடைய பிறப்பு இந்த உலகிற்கு
நிலையான அமைதியை, நிலையான அன்பை, மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அவரை தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் அந்த நிலையான நிறைவான அன்பையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்று ஆலயம் வந்திருக்கின்ற, வர இயலாமல் இருக்கின்ற, நமது பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவினுடைய பெரும் மகிழ்ச்சி தங்கிடவும் இன்னும் வளர்ந்திடவும் இத்திருப்பலின் வழியாக நாம் மன்றாடுவோம். மேலும் சிறப்பாக இந்த நாளில் இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நமது ஊரில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்திற்காகவும் இத்திருப்பலின் வழியாக நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இவரிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பார்ந்தவர்களே, இது அந்த நாளில் நம்முடைய திருவரை காலத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு வாரம் ஒரு மெழுகுதிரி ஏற்றினோம். இந்த கிறிஸ்து பிறப்பு திருநாளில் அவரே ஒளியாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் ஒளி ஏற்றப்படவும் அவரே ஒளியாக திகழவும் அமைய வேண்டும் என்று இந்த வெண்ணிற திரியானது இன்று ஏற்றப்படுகின்றது. இந்த திரியினுடைய ஒளி நம்முடைய குடும்பங்களில் நமது உள்ளத்திலே பிரகாசமிட்டு நம்மை பாவ அடிமை தளத்திலிருந்து மீட்கப்படவும் பாவ இருளை அகற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த திரி ஏற்றும் போது ஜெபிப்போம். இன்னும் சிறப்பாக நமது சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு அடிமை பழக்க வழக்கங்கள், தீமை நிறைந்த பழக்க வழக்கங்களை இந்த ஒளியாம் இறைவன் அதை அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம அன்றாடி இந்த வெண்மை திரியை நாம் ஏற்றுவோம். அதன் பிற்பாடு பீடத்தில் இருக்கின்ற சுருவமானது மந்திரிக்கப்படும். மந்திரித்து குடிலுக்கு எடுத்து செல்லும் பொழுது உன்னதங்களிலே பாடல் பாடப்படும். அப்பொழுது ஆலய மணியும் பீட மணிகளும் ஒலிக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பின் நிறைவா, இதோ உமது அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக நாங்கள் தயார் செய்திருக்கின்ற இந்த குடிலையும் இந்த சுரூபத்தையும் நிறைவாக ஆஸ்வதிப்பீராக. ஒவ்வொரு சுரூபத்தையும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் நோக்குகின்ற பொழுது, நாங்கள் வணங்குகின்ற பொழுது அந்த சுரூபங்கள் வழியாக நாங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அன்பின் நிறைவா, இந்த சுரூபம் இதை காணுகின்ற பக்தியோடு விசுவாசத்தோடு காணுகின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியின் அள்ளி தருவதாக.
இன்னும் அன்பையும் நிறைவாக பெற்று தருவதாக. அவருடைய இறை பிரசன்னத்தை நிறைவாக பெற்று தருவதாக. இந்த சுரூபம் குடிலில் இருக்கின்ற பொழுது இந்த குடலை பக்தியோடு காணுகின்ற அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அன்பு, சமாதான, மகிழ்ச்சியை ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு உள்ளம் நிறைவாக பெற்றுக்கொள்வதாக. இயேசுனுடைய குடில் என்பது எளிமையின் அடையாளம், ஏழ்மையின் அடையாளம். எனவே இந்த ஏழ்மையின் அடையாளமாக இருக்கின்ற இந்த குடிலையும் அவருடைய வாழ்வையும் பார்த்து நாங்களும் அவரை போல வாழக்கூடிய வல்லமையை, ஆற்றலை தூய் ஆவின் வழியாக எங்களுக்கு தந்திடுவீராக. இவ்விடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்ந்திருந்தார்கள்.
கொள்ளை பொருட்கள் பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைமகன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆராரோ ஆரிராரிரோ ஆராரோ ஆரிராரிரோ ஆராரோ ஆரிராரிரோ ஆராரோ ஆரிராரிரோ. செல்லத்தன்னே இயேசு பாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. என் செல்லத்தன்னே என் இயேசு பாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. தாலாட்டு ஒன்று பாடவா, உனக்கு தாலாட்டு ஒன்று பாடவா. துளியிலே மடடையும் தொழுவிலே உலகிலே உதித்த நிலவிலே வரவிலே உந்தன் வரவிலே நிலவுதே அமைதி நிலவுதே. செல்லக்கண்ணே என்னே சுபாலனே, தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. ஆண்டாண்டு காலமாய் காத்திருந்தே எதிர்பார்த்திருந்தே, நீ என்னை நினைத்ததனால் தாயானே முந்தையவாலே. ஆண்டாண்டு காலமாய் காத்திருந்தே எதிர்பார்த்திருந்தே, நீ என்னை நினைத்ததனால் தாயானே முந்தையவாலே. இது முதல் தலைமுறைகள் என்னை நினைந்திடவே உன்னை நான் சுமந்தேனே, உயிரே நீதானே. விண்ணகத்திலே மாட்சி நிலவுதே, மன்னகமே மகிழ்ந்து பாடுதே. விண்ணகத்திலே மாட்சி நிலவுதே, மன்னகமே மகிழ்ந்து பாடுதே. குளிரிலே மழலையும் தொழுவிலே உலகிலே அமைதி நிலவுதே. எளிமையாய் ஏழை மனிதனாய் தூயதாய் உலகை மாற்றவே. சின்ன கண்ணே
என் இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. ஆவியின் வாழ்த்துரை வீழ்ந்ததினால் நீர் மகிழ்ந்தீரோ, ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லாமே நிறைவேறியதே. ஆவியின் வாழ்த்துரை விழுந்ததினால் நீர் மகிழ்ந்தீரோ, ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லாமே நிறைவேறியதே. அடிமையின் தாழ்நிலையை உயர்த்திட வந்தவரே, தூயவர் என்பதே உன் திருநாமமே. விண்ணவர் கீதம் வானில் முழங்கிடவே, உலகின் ஒளி இன்று உதித்தாரே. விண்ணவர் கீதம் வானில் முழங்கிடவே, உலகின் ஒளி இன்று உதித்தாரே. குளிரிலே மழலையும் தொழுவிலே, உலகிலே அமைதி நிலவுதே. எளிமையார் ஏழை மனிதனார், தூயதார் உலகை மாற்றவே. செல்ல கண்ணே இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா. தாலாட்டு ஒன்று பாடவா, உனக்கு தாலாட்டு ஒன்று பாடவா. ஆராரோ ஆரிராரிரோ, ஆராரோ ஆரிராரிரோ, ஆராரோ ஆரிராரிரோ, ஆராரோ ஆரிராரிரோ. இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருக்கிறது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா
Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதியதோ எனச் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகையை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமறைவரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய பிள்ளைகளே, கடந்த ஒரு மாதமாக நாம் பல்வேறு தயாரிப்புகளை மேற்கொண்டிருந்தோம் இந்த ஒரு நாளுக்காக. இன்னும் சற்று பின்னாடி போனா பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்கள் இந்த நாளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். மெசியாவுடைய வருகை, மெசியாவுடைய பிறப்பு, எனக்கானவராக எங்கே பிறக்கப் போகிறார் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இது இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய தெய்வம், நம்முடைய மீட்பர், நம்முடைய மெசியா, நம்முடைய தலைவன், நம்முடைய இரட்சகர் அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இங்கு இருக்கின்ற அனைவரும் அருகில் இருப்பவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இங்கு இருக்கின்ற அருட்சகோதரர் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். கைத்தட்டி பலமா சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்படியே பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கணும் சொல்லுங்க. அன்பாதர்களே, கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து தெரிவிப்பது என்பது அது வெறும் சடங்கல்ல, அது வெறும் வார்த்தைகள் அல்ல. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் வாழ்த்துகள் அப்படி சொல்றேன்னா அது வெறும் சடங்கு வார்த்தைகள் அல்ல. மாறாக நான் ஒரு மனிதனை சென்று ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றேன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த மகிழ்வும் அமைதியும் உனக்கு கிடைப்பதாக அப்படின்னு சொல்லுதா அர்த்தம். அது வெறும் வார்த்தைகள் அல்ல. நான் இந்த வாழ்த்தை சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கான ஆசிரியம் நான் ஜெபிக்கிறேன், ஆசிரியருக்காக ஜெபிக்கிறேன். அதனால தான் சொல்றேன், நீங்க யாராருக்கெல்லாம் வாழ்த்தே சொல்லக்கூடாது நினைச்சிருப்பீங்கல்ல, அவங்க நினைச்சு பார்த்துக்குங்க. அவங்க நினைச்சு பார்த்து அவங்களுக்கும்
நீங்க அந்த வாழ் சொல்லுங்க, மனசளவில் வாழ் சொல்லுங்க. யாராருக்கெல்லாம் நினைச்சு இந்த விஷயம் சொல்லவே கூடாதரா அப்படின்னு நினைச்சிருப்போம், அவங்களுக்கு வாழ் சொல்லுங்க. ஏனென்றால் மன்னிப்பில் உண்மையான கிறிஸ்து பிறப்பு இருக்கிறது. மன்னிப்பில் உண்மையான கிறிஸ்து பிறப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த அன்பு, சமாதான, மகிழ்ச்சி நிறைவாக உங்கள் இல்லத்திலே உள்ளத்திலே பெற்று வளமோடு வாழ தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இனிதான் பிரசங்கம் இருக்கு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழா பல்வேறு நிலைகளில் நாம் தயார்படுத்துகின்ற பொழுது பல சிக்கல்களை, பல குழப்பங்களை, பல்வேறு கஷ்டங்களை கொடுப்பதாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் பார்த்தோம் என்றால் இயேசுனுடைய பிறப்பு என்பது நம் ஒவ்வொருவருக்குமான ஒரு மாபெரும் செய்தி. எனவேதான் வானதர் சொல்கிறார், உலகம் அனைத்திற்கும் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என்ன நற்செய்தி? ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற பொழுது, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகின்ற பொழுது நான் எப்படிப்பட்ட செய்தியை பெற்றுக் கொள்கிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது என் மீட்பு உறுதியாகிவிட்டது என்பதற்கான ஒரு விழா. எனக்கான மீட்பு உறுதியாகிவிட்டது என்றது விழா. ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் காரணமாக இந்த பாவ அடிமைத்தனத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே கடவுள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றார் நம்மை இந்த பாவ அடிமைத்தனத்தில் மீட்பதற்காக, தன்னுடைய பிள்ளையாக, தனக்கானவனாக மாற்றிக்கொள்வதற்காக கடவுள் பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றார். ஒரு தாய் எவ்வாறு தன் பிள்ளையுடைய அன்புக்கு இயங்குவாளோ அதே போல கடவுள் நம்முடைய அன்புக்காக, நம்முடைய வருகைக்காக, நம்முடைய மனமாற்றத்துக்காக பல ஆண்டு ஒவ்வொரு முறையும் அவர் இயங்கிக் கொண்டே இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த நாள் இதோ இந்த நாள் தான். நம்முடைய கடவுள் எனக்கான மீட்பரை அனுபவிக்கிறார் என்ற உறுதியான செய்தியை சொல்வதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. வானதூதர் யோசேப்புக்கு கனவில் காட்சி கொடுத்த பொழுது அவர் சொல்ற வார்த்தைகள், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், அவர் பலருடைய மீட்புக்கு காரணமாக இருப்பார், அவர் எல்லா மக்களையும் பாவத்திலிருந்து மீட்பார் என்று சொல்லுகின்றார். எனவே இயேசு என்றாலே மீட்பர். அந்த மனிதர், அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு எல்லா மக்களையும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர்களுக்கான மீட்பை உறுதி செய்கின்ற விழாதான் இந்த கிறிஸ்துமஸ் விழா. இரண்டாவதாக இந்த கிறிஸ்துமஸ் விழா உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், என் ஆண்டவர், என் கடவுள் என்னை அன்பு செய்கின்றார். என்னை கடவுள் அன்பு செய்ய என்பதற்கான உறுதிப்படுத்துகின்ற விழாதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 16 வசனத்துல நான் பார்க்கின்றோம், தன் ஒரே பேரான மகனையே உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உனக்கானவனாக இருக்கிறேன், நான் உன்னை தேடி வருகின்றேன் அப்படின்னு சொல்ற கடவுள் உன் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, தன் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, நிரூபித்ததற்காக, நான் உன் அன்பு செய்கிறேன் சொல்வதற்காக என்ன செய்கிறாரு? தன் ஒரே பேரான மகனையே நமக்காக கையளிக்கின்றார், நமக்காக கொடுக்கின்றார். அன்பினுடைய உச்சகட்டம். நான் யாரை பாசமாக நினைத்திருக்கிறேனோ அந்த மகனை உன்னுடைய மீட்புக்காக, உன்னுடைய வாழ்வுக்காக நான் கொடுக்கிறேன். அன்பை கடவுள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க. இதை விட சிறந்த செயல்பாடு வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் பெஸ்ட். அந்த பெஸ்ட்டை கடவுள் கொடுக்கிறார். நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. மூன்றாவதாக இந்த விழா உணர்த்துகின்ற செய்தி இம்மானுவேல் என்கின்ற விழா, கடவுள் நம்மோடு என்ற விழா. இன்றைய பதிலுரை பாடல்ல நீங்க ஒரு பாட்டு பாடினாங்க. இருந்தாலும் பதிலுரை பாடல் பார்த்தீங்கன்னா, இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. எனவே இம்மானுவேல் என்பவர் எனக்கானவர், என் வாழ்வுக்கானவர், என்னுடைய மீட்புக்கானவர். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த இம்மானுவேல் நம்மோடு இருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்ற விழாதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. அன்புக்குரியவர்களே, இந்த 3 செயல்பாடு, மீட்பை கொடுப்பவராக, அன்பை கொடுப்பவராக, என்னோடு இருக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய அடையாளம் என்ன? அவர் எப்படி இருக்கிறார்? அந்த தெய்வத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு முதல் வாசகத்துல எசையா இறைவாக்கினர் ஒரு சில பட்டியலிடுகின்ற அவருடைய அடையாளங்களை பட்டியலிடுகின்றார். அவர் சொல்றாரு, அவர் வியத்தகு ஆலோசகர், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அவரை சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வியத்தகு ஆலோசகர், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் அப்படின்னு சொல்றார். இது எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படுகின்ற ஒரு அடையாளங்கள். அன்புக்குரியவர்களே,
நம்முடைய அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நங்காத்துடைய அடையாளம் ஒரு அடையாளம் இருக்கும். நம்முடைய ஊருக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு அப்படின்னு அடையாளம் இருக்கும். தனி மனித அடையாளம் என்று ஒரு சில அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்கள் வெளிப்புறத்திலிருந்து வருவதல்ல, நாமே உருவாக்கி கொள்வது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எசையா கொடுக்கின்ற அடையாளம் ஏன், எதற்காக இந்த அடையாளத்தை கொடுக்கிறார்? மீட்ப அன்ப என்னோடு இருக்கின்ற அந்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது எசையா ஏன் இந்த அடையாளத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இஸ்ராயல் மக்கள் பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனம் என்றால் எப்படிப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் அடிமைகளை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய குச்சி கட்டி அந்த குச்சியில் விலங்கு போட்டு அவங்க ஒரு பவனியாக அவங்களுடைய மார்ச்சோட கொண்டு போவாங்க. அவங்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் அவங்க போய் தன்னுடைய இடத்தை சேருவதற்கு. வழியில் ஒருவேளை அவங்க சோர்வுற்றாலும் அல்லது இறந்தாலும் அங்கேயே தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தெய்வ தாட்சியும் கிடையாது. அதுதான் அடிமைகளுடைய வாழ்வு. எனவே அப்படிப்பட்ட அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக ஒருவர் வரப்போகின்றார். அன்புக்குரியவர்களே, திடீர்னு வந்து அவர் அந்த விலங்கை உடைச்சிட்டு அந்த மக்களை விடுவிக்க போகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய அடையாளங்கள் என்னன்னா, அவர் வியத்தக ஆலோசகர், உங்களை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். அவர் என்றுமுள்ள தந்தையாக இருப்பார். அவர் தந்தையினுடைய செயல்பாடு என்ன? தன் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. எனவே இந்த தெய்வம், இந்த மெசியா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாக இருக்கின்றார். அவர் அமைதியின் அரசராக விளங்குகின்றார். எப்படி அமைதியின் அரசர்? அவர் கொண்டு வருவது விடுதலையை. அந்த விடுதலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், நிலையான அமைதியை கொடுப்பதாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே அடிமையாக வாழ்ந்த மக்களுக்கு நம்பிக்கை விட்ட வகையில் எசையா இந்த இறைவாக்கி கொடுக்கின்றார். அடுத்ததாக நற்செய்தியை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அங்கு என்ன அடையாளம் கொடுக்கப்படுகிறது? இடையர்களுக்கு வானதூதர் சொல்றாங்க, உலக மனதிற்கு பெரும் மகிழ்ச்சி விட்டு செய்தி கொண்டு வந்திருக்கிற, உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார், தாவீதின் ஊரிலே அவர் நீங்க காண்பீங்க. என்ன அடையாளம் அப்படின்னா, அவரை துணியிலால் சுற்றி தீவன தொட்டில் வைத்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் மற்றும் கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன அந்த வாக்குறுதியில் பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய மனிதரை, பெரிய அரசரை மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஏனென்றால் வியத்தக ஆலோசகர் பெரிய ஆளா வருவார் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா கபிரியேல் வானதூதர் சொல்றாரு, அவரை நீங்க துணியில சுற்றி அவங்க தீவன தொட்டில வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றார். இதுதான் இயேசுனுடைய அடையாளம், இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அடையாளம் என்று சொல்லுகின்றார். இது எப்படி இயேசுவின் அடையாளம் அப்படின்னா, இந்த இடத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு, நம்முடைய தெய்வம், ஒரு மாறுபட்ட அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றார். என்னுடைய பிறப்பு என்பது யாருக்கானது? எளிய மக்களுக்கான, ஏழைக்கான ஒரு பிறப்பு. தன்னையே தாழ்த்தி கொள்கின்ற ஒரு பிறப்பு. தன்னையே தாழ்த்தி கொண்டு அந்த மானிட குடில் பிறந்த இயேசுனுடைய பிறப்பு என்பது தாழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, இந்த அடையாளத்தை கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கான மீட்பை, நமக்கான அன்பை, நம்மோடு இருப்பவராக இருக்க போகின்றார். ஆனா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை நாம தக்க வைத்துக் கொள்ளணும். எப்படி தக்க வைத்துக் கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்நாளில் இயேசுவை தக்க வைப்பதற்கான ஒரு சில செயல்பாடுகளை நாம் செய்தே ஆக வேண்டும். நாம மற்றவர்களுக்கு மீட்பு கொடுப்பவர்களாக, நாம மற்றவர்களுக்கு அன்பு கொடுப்பவர்களாக, அடுத்தவருக்கு உடனிருப்பவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இந்த இயேசுவை நாம் நம்மோடு தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த இயேசுவை நாம் நம்மோடு தக்க வைத்துக் கொள்ள முடியும். என் அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வாழ்வு, இயேசுனுடைய செயல்பாடு அனைத்தும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு மீட்பினை, நமக்கான அன்பினை, நமக்கான உடனிருப்பினை பெற்றுத் தருகிறது. எனவே நாம இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் அதே ஆசீர்வாதத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நான் பல நேரங்களில் என்னுடைய மறைவுகளில் சொல்வது அதுதான். எப்பொழுது நாம் கொடுக்கிறோமோ அது குறைவது கிடையாது, அது பல மடங்கு உயர்கின்றது. கொடுக்கின்ற பொழுது பல மடங்கு உயர்கின்றது. எனவே நாமும் மற்றவர்களுக்கு மீட்பை கொடுப்பவர்களாக, அன்பை கொடுப்பவர்களாக, உடனிருப்பவர்களாக இருப்போம். அந்த செயல்பாடு நமக்கும் நம் குடும்பத்திற்குமான நிறைவான மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை பெற்றுத் தரும். என்று வாழும் எல்லாமல் இறைவன் நம்மை நம் குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம்.
கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து மனிதரானார் என்ற வார்த்தைகள் வருகின்ற பொழுது அனைவரும் தலைவணங்கி நிமிர்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, அமைதியின் அரசராக நமக்கு மீட்பையும் அன்பையும் உடனிருப்பையும் பெற்றுத் தருவராக இருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன் தொடர்ந்து நமது வாழ்வில் இருக்கின்ற பல்வேறு தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவரிடம் நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையாளும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கண்ணியர்கள் உமதன்பு பணியினை திறம்படவே செய்திடவும் அருள் தந்திடவே இறைவா உம்மை வேண்டுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டினையாளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மனித மாண்புடன் செயல்படவே நீதியின் ஆட்சியை செய்திடவே இறைவா உம்மை வேண்டுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து பிறப்பினை சிறப்பிக்கும் எங்களை நீரே ஆசீர்வதியும். கிறிஸ்துவின்
மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தை உடல் உள்ள நலனுடன் பணியாற்ற கிறிஸ்துவின் அருள் தந்து காத்திடவும் அவரின் வழி நின்று செயல்படவும் இறைவா உம்மை வேண்டுகிறோம். அருள் மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் மழை பொழியும் தேவனே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எமையாலும் பரம்பொருளே, உமது திருமுன்னிலையில் உமது அன்பு பிள்ளைகளாக, உரிமையுள்ள பிள்ளைகளாக, நம்பிக்கையோடு நாங்கள் ஈர்ப்புள்ள இம்மன்றாட்டுகளையும் இவற்றோடு இணைந்து எங்கள் வாழ்வுக்கு எது உகந்ததோ, எது தேவையானதோ, எது சிறந்ததோ அவற்றையும் உமது அருள் பெருட்களிலிருந்து தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தனனனனா தன தன்னானனா தனனனனா தன தன்னானனா தனனன தனனனா எதை கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. எதை கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. நான் கொடுப்பது ஏற்பாயா என்னை முழுமையா ஏற்பாயா. நான் கொடுப்பதை ஏற்பாயா என்னை முழுமையா ஏற்பாயா. வருகின்றேன் தருகின்றேன் பொற்பாதம் பணிகின்றேன் என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். வருகின்றேன் தருகின்றேன் பொற்பாதம் பணிகின்றேன் என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். எதை கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. திசை நாடியர்கள் உம்மை காண விழுந்தனரே, உம் பிறப்பினில் வியந்தனரே, உம்மை தண்டனிட்டு வணங்கினரே. கீழ்த்திசை ஞானியர்கள் உம்மை காண விழைந்தனரே, உம் பிறப்பினில் வியந்தனரே, உம்மை தண்டனிட்டு வணங்கினரே. பொன் போல தூபமேந்தி திருத்தாள்களில் படைத்தனரே, பொன் போல தூபமேந்தி திருத்தாள்களில் படைத்தனரே. என் மென்மையான உள்ளத்தினை தருகின்றேன் பிஞ்சு கரங்களாலே ஏற்றருளும். எம் மென்மையான உள்ளத்தினை தருகின்றேன் பிஞ்சு கரங்களாலே தருளும். வருகின்றேன் தருகின்றேன் பொற்பாதம் பணிகின்றேன்
வருகின்றேன் தருகின்றேன் பொற்பாதம் பணிகின்றேன் என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். எதை கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. மலர்களை படைத்தவர்க்கு நல் மனதினை தருகின்றேன். நற்கனிகளை தந்த உமக்கு எம் சுகங்களை தருகின்றேன். ஏற்றுக்கொள்ளும் எதை கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. எதை கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. நான் கொடுப்பதையே பாயா என்னை முழுமையாயே பாயா. நான் கொடுப்பதை ஏற்பாயா என்னை முழுமையாய் ஏற்பாயா. வருகின்றேன் தருகின்றேன் பொற்பாதம் பணிகின்றேன் என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். வருகின்றேன் தருகின்றேன் பொற்பாதம் பணிகின்றேன் என்னை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். எதை கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் மண்ணில் மனிதனாய் பிறந்த மழலைக்கு. செல்ல குழந்தை இயேசுவுக்கு நான் எதனை கொடுத்திடுவேன். என் இதயம் தவிர என்னிடத்தில் ஒன்றுமில்லையே. செல்ல குழந்தை இயேசுவுக்கு நான் எதனை கொடுத்திடுவேன். என் இதயம் தவிர என்னிடத்தில் ஒன்றுமில்லையே. தருகின்றேன் தருகின்றேன் என்னை உம்மிடம் தருகின்றேன். தருகின்றேன் தருகின்றேன் என்னை உம்மிடம் தருகின்றேன். ஏற்று அருள் புரிவார் என்னை ஏற்று அருள் புரிவார். செல்ல குழந்தை இயேசுவுக்கு நான் எதனை கொடுத்திடுவேன். என் இதயம் தவிர என்னிடத்தில் ஒன்றுமில்லையே.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் ஏபு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மர நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீது அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோ தலைமை தாங்கோரோடும் வான் படைகள் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமோ மண்ணகமோ உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆகவே கனிமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்வன் நெஞ்சு மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ அவருக்காகவும் எங்கள் ஆயர் பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய திருப்பலியில் பங்கெடுத்தல் ஒவ்வொரு நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும்
என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாக உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணையும் எங்கள் பாதுகாவலியுமான நங்கையின் ஆகிய புனித பெரியனாகி அன்னையையும் அதே கண்ணியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளிட்டஸ், கிளமண்ட், சிக்ஸ்தூஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்கோனுஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டுதலாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாக நாங்களும் உமது குடும்பமும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கணிந்து ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்திரலும், மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மார் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையின் புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடர்களாக தகுதியுடையவராகவும் உமக்கு ஏற்புடையவராகவும் உகந்ததாகவும் இருக்க செய்திருளும். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமல்ல இறைவனும் தம் தந்தையுமாக உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடன் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசேதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். இல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலி பொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிலையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே,
நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவின் இளைப்பாறுதல் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியின் இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உம்முடைய பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சலினோஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னேஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்துதலுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர், நம்மை மீட்பதற்காக, நம்மை அன்பு செய்வதற்காக, நம்மோடு இருப்பதற்காக தன்னையே தாழ்த்தி கொண்டு மாட்டு தொழுவத்தில் பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அனைத்து அருள் சகோதரிகளும் நற்கரணை கொடுப்பதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அழகே நீ வா, பேரழகே நீ வா. விண்ணக மலரிதா, சிறு குடிலில் தவழுதா, பனி சிந்தும் இரவிலா. நிலவாழவா என் மனவாழவா, நிலமீதிலே என் நினைவாகவா. அழகே நீ வா, பேரழகே நீ வா. அழகே நீ வா, பேரழகே நீ வா. மாடடி குடிலில் மலர்ந்தவா, மாமரி கரத்தில் தவழ்ந்தவா, உள்ளங்கையில் உன்னை அள்ளி உள்ளத்துக்குள் வைத்தேன் அன்பே. மாடடி குடிலில் மலர்ந்தவா, மாமரி கரத்தில் தவழ்ந்தவா, உள்ளங்கையில் உன்னை அள்ளி உள்ளத்துக்குள் வைத்தேன் அன்பே. வெள்ளமில்லா வெள்ளை நிலா, என்னை கொள்ளை கொண்ட பிள்ளை நிலா, வா மன்னவா, வா, வா, வா. நிலவாழவா என் மனவாழவா, நிலமீதிலே என் நினைவாகவா. நீங்காமல் வா. அழகே அழகே நீ வா, நீ வா, பேரழகே நீ வா. அழகே நீ வா, பேரழகே நீ வா.
வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே சேர்ந்தவரை தொழுவாரீரோ தேவ பாலன் பிறந்தாரே தேவுலகோர் வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே சேர்ந்தவரை தொழுவாரீரோ நாலாயிரம் வருடம் அளவார் நாதன் வருகையை முன்னுரைத்தாரே நாலாயிரம் வருடம் மலர்வாய் நாம் அவர் காத்திருந்தோமே தேவ பாலன் பிறந்தாரே தேவுலகு வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே சேர்ந்தவரை தொழவாரீரோ மாட்டு கொட்டில் அரண்மனையோ மாடு மிதிக்கும் வைக்கோல் பந்தனையோ மாட்டு கோட்டில் அரண்மனையோ மாட்சிமை நிறையேசு அரசனுக்கே தேவ பாலன் பிறந்தாரே தேவுலகு வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே சேர்ந்தவரை தொழவாரீரோ எவ்வளவோ அழகுள்ள முகம் எவ்வளவோ குணமதுர சிங்காரம் எவ்வளவோ அழகுள்ள முகம் எவ்வளவோ அருள் சிறந்த தயாளம் தேவ பாலன் பிறந்தாரே தேவுலகு வெகுவாய் களி கூற தேவ பாலன் பிறந்தாரே சேர்ந்தவரை தொழவாரீரோ அன்பாதவர்களே, மீண்டும் ஒரு முறை இருக்கின்ற அனைத்து அருட்சொல் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்களுடைய இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு உங்கள் குடும்பத்திலே மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அமைய எல்லா வகையிலும் நமக்கு காரணமாக இருக்கின்ற எல்லாமல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து எந்த செயல் இருந்தாலும் அதில் நமக்காக பரிந்துரைக்கின்ற நமது பாதுகாவலின் நங்கையினாகி புனித பெரியனாகி அன்னைக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளில் பல்வேறு கிளைப்பங்குகளில் திருப்பலி நிறைவேற்ற உதவிய அருட்தந்தையர்கள் அருட்பணி பாக்கியதாஸ் நரசிங்கனூர், அருட்பணி ஏசுதாஸ் நரசிங்கனூர், அருட்பணி புரூனோ மண்ணின் மைந்தர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நிகழ்வு இருந்தாலும் அருட்சகோதரருடைய கடின உழைப்பு அதில் இருக்கும். அவளுடைய ஈடுபாடு குறிப்பாக திருவழிபாட்டு நிகழ்வுகளில், இந்த பீட அலங்காரத்தில், திருவழிபாட்டில் அனைவருக்கும் பங்களிக்கின்ற நிகழ்வுகளில் அனைத்திலையும் சிறப்பாக அவர்கள் வழி நடத்துகின்றார்கள். எனவே நமது பங்கில் பணியாற்றுகின்ற 3 அருட்சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்சகோதரி மூவரும் இங்கே பீடத்துக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைமை அருட்சகோதரி விக்டோரியா, அருட்சகோதரி ஷெரில், அருட்சகோதரி செல்வி. நாம் கைத்தட்டி அவர்களை பாராட்டுவோம். உங்கள் பணி மிக சிறந்த ஒரு பணி. அனைவர்களை பாராட்டுவோம். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவிக்கும் வகையிலே இந்த
அனைத்து அருட் சகோதரர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்பாக பணியாற்ற அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல இந்த திருவழிபாடு நிகழ்வுகள் சிறப்பாக அமைய தன்னுடைய முழு உடல் பலத்தையும் உழைப்பையும் கொடுப்பவர் நம்முடைய வேதியர் திரு ஜார்ஜ் அவர்கள். தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நேர்த்தியாக தன்னுடைய பணிகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே திரு ஜார்ஜ் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு இந்த கேக்கை கொடுத்து அவருக்கு வாழ்த்தினை தெரிவிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாடற்குழு உறுப்பினர்கள் மிக சிறப்பாக இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு சிறப்பாக செய்வாங்க, ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக செய்வாங்க. இந்த கடந்த 10 நாளா அல்லது ஒரு மாசமா தெரியல, ஒவ்வொரு நாள் மாலையும் இந்த ஒன்றாக கூடி அந்த பாடற்குழுவினை வழிநடத்தி ஒரு சிறப்பான ஒரு பாடற்குழுவை இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான பாடல்கள் வழியாக, இனிமையான குரல் வழியாக, தங்களுடைய திறமையின் வழியாக நாம் இறைவனோடு இணைந்து ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அனைத்து பாடற்குழு உறுப்பினர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்த ஆசிரியர் ஜான் போஸ்கோ அவர்களுக்கும் இசை வாசித்த தாசன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து பாடற்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கொத்து ஒருங்கிணைப்பாளர்கள் பல்வேறு பணிகளில் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு இந்த குடில் அமைப்பதற்கு நான் அறிவித்தது போல நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் இந்த குடில் செய்வதற்கு தங்களால் இயன்ற ஒரு சிறு உதவி கூட அவங்க செஞ்சுருக்கிறாங்க. சின்ன சின்ன உதவியை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த உதவி செய்திருக்கிறார்கள். செய்தவங்க யாருன்னா பெரிய வயசு உடையவங்க செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 வயசு உறவுகளும் செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் சின்ன வயசு குழந்தைங்க அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, இவரோட பேர் நான் யார்கிட்டையும் கேட்டேன், அவர் பேர் தெரியல. ஃபாதர் பேர்லாம் சொன்னால் தெரியாது, நீங்கள் இந்த பேர் சொல்லுங்கள் ஊருக்கே தெரியும்னாங்க. திரு சூரப்புலி அப்படின்னு ஒருத்தர் தாத்தா. உண்மையாலுமே அவர் இந்த மட்டையெல்லாம் அவர் தான் கட்டி கொடுத்தார். வயசில் பெரியவர் அவர் இந்த பணியில் அவர் ஈடுபட்டார். எனவே இந்த குடில் அமைப்பதற்கு உதவி செய்த திரு சூரப்பலி, ஜான் பீட்டர், சூசை, ஜெரால்ட், செல்லம், யோகேஷ், இளைஞர்கள் செல்லம், யோகேஷ், அந்தோனி பிரதாப் என்கிற சேட்டு, தீபக், அஸ்வின், ஆரோக்கியராஜ், பெனிபால், ரோகஸ், ஆகாஷ், செல்வா, அஜி, எட்வின், நேவிஸ், டயஸ், பள்ளி மாணவர்கள் ஆகாஷ், அலெக்ஸ், ரெஃப்ரிக், ஜெஃபர்சன், லெவின், ஜெர்சன், விஜய், ஆண்டனி விஜய், ஜாக், சுஜய், ஆலன், கெனித், யுவான், ராஜ், ஜீவா, சின்ன குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ரியான், ரோஷன், இந்த பசங்க. அதே போல் பெண்கள்லேருந்து பார்க்கும்போது திருமதி தேக்லா, திருமதி ஜெனிஃபர், அப்புறம் பிள்ளைகள் எவ்லின், அனீஷ், சார்லட், எப்சிபா, அமலி, ஹரினா. இப்போ பெரியவர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வர இந்த குடியில் தங்களுடைய பங்களிப்பு கொடுத்துருக்கிறாங்க, தங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கிறாங்க. எனவே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் கைத்தட்டி அனைவருக்கும் நம்முடைய பாராட்டினை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல நம்முடைய கிறிஸ்து பிறப்பு விழாவில் தங்களுடைய பங்களிப்பை பல்வேறு வகையில் கொடுத்திருக்கின்ற நமது அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர் இளம்பெண்கள் பல்வேறு வகையில் தங்கள் உதவியை கொடுத்திருக்கிறார்கள், அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பக்த சபைகள், குறிப்பாக மரியன் சனை உறுப்பினர்கள், நம்முடைய ஆலய தூய்மை மற்றும் இப்பொழுது டீ வழங்குவதற்கான ஏற்பாடுகள் என பல்வேறு நிலைகளில் தங்களுடைய ஈடுபாட்டையும் தங்களுடைய செயலையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மரியன் சனை உறுப்பினர்கள். அதே போல இந்த ஆண்டு புனித வின்சென்ட் பால் சபையின் வழியாக ஏழை எளிய மக்கள் கிட்டத்தட்ட 125 பேருக்கு ஆடை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சிறப்பான பணி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே வின்சென்ட் பால் சபை உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல கேக் கொடுப்பதற்கு உதவி செய்தவர் குடும்பத்தார் திரு ரோஜ் விக்டர், திருமதி ஸ்டெல்லா குடும்பத்தார் இந்த நாளினுடைய கேக்கை அவர் வழங்குகின்றாங்க. எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் எல்லாருக்கும் தாராளமாக டீ கொடுப்பதற்காக அதற்கான அன்பளிப்பை கொடுத்தவர்கள் பாஸ்கா லூர்துவலன், அந்தோனி விமலா, ஜோஷ்வா, ஜோஷ்வின் குடும்பத்தார். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த திருவிழாவுடைய ஒளியமைப்பு செய்த திரு வெங்கடேஷ் சாஸ்தா அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அழைப்பை ஏற்று
மற்றும் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கின்ற நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட டைம் டேபிள் வாங்கி அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறாங்க. எனவே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல என்னோடு எப்பொழுதும் உழைக்கின்ற என்னுடைய பீட பணியாளர்கள் தொடர்ந்து எல்லா இடத்திலும் இருந்து எனக்காக உழைக்கின்றார்கள். எனவே பீட பணியாளர்கள், முன்னாள் பீட பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு சில பேர் சொல்லணும்னா, எந்த ஒரு நன்றியும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் இல்லாமல் தங்கள் கடமையை இந்த சமூகத்தில் இந்த திரு அவையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற அந்த முகம் தெரியாத மனிதர்கள் எப்பொழுது தங்களுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களை, மீண்டும் ஒரு முறை யாருக்காவது நன்றி சொல்ல வந்திருந்தான் திருவிழா நாளில் எல்லாருக்கும் நன்றி, சிறப்பான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலை 8 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு பகல் திருப்பலியானது நடைபெறும். அதே போல குடிலை நீங்கள் வணங்குகின்ற போது அதை பக்தியோடு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பலருடைய உழைப்பு, பலருடைய ஜெபம் இருக்கிறது. எனவே ஆலயத்தில் இருக்கின்ற குடிலை பயன்படுத்துகின்ற பொழுது அது பக்தியோடு பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த நம்முடைய தூய பெரியநாயகி அன்னையினுடைய 2 அடி சுரூபம் வாங்குவதற்காக பெயர் கொடுத்தவர்கள் அவர்கள் முன்னதாக வந்து இந்த அட்வான்ஸ் கொடுத்து உங்களுடைய சுரூபங்களை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு 15 பேர் இது வரைக்கும் பேர் கொடுத்துருக்கீங்க. அவங்க வந்து உங்களுடைய சுரூபத்துக்கான முன்பதிவை ஒரு 500 ரூபாய் கொடுத்து அதை அட்வான்ஸாக கொடுத்து அதை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 2 அடி சுரூபம் குறைவாக தான், 25 தான் நம்ம செய்ய சொல்லிருக்கோம் இந்த ஆண்டு ஒரு முதல் முறையாக. எனவே தேவைப்படுபவர்கள் மீண்டும் என்னோட பேர் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களை, மீண்டும் ஒரு முறை இந்த கிறிஸ்து பிறப்பு விழா சிறப்பாக நடைபெற உழைத்த, பொருளுதவி செய்த, ஜெபித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இறைவன் உங்களையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை என்றும் ஒளிரச் செய்வாராக. ஆமென். அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை என்றும் விளங்கச் செய்வாராக. ஆமென். அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பாசமிகு